வேகம் போடாமல் கேஸ் சார்ஜிங் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா சிஸ்டத்துக்குள்ளே நான் கண்டென்சபிள் கேஸு இருக்கும். இந்த நான் கண்டென்சபிள் கேஸு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு சிஸ்டத்துக்குள்ளே ரெஃப்ரிஜரண்ட் மட்டும்தான் இருக்கணும். இந்த ரெஃப்ரிஜரண்ட் தான் நமக்கு கூலிங் எஃபிஷியன்சியை கொடுக்குது. அதாவது ஒரு இடத்துலேருந்து ஹீட்டை இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்போது அந்த ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்துக்குள்ளே சார்ஜ் பண்ணுற ரெஃப்ரிஜரண்ட்டுக்காக டிசைன் பண்ணுது. அந்த ரெஃப்ரிஜரண்ட் மட்டும்தான் அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கணும், ஆப்ரேட் ஆகணும். இந்த நான் கண்டென்சபிள் கேஸு அப்படின்னா ரெஃப்ரிஜரண்ட் இல்லாத வேறு எந்த பொருளாக இருந்தாலும் இதை நான் கண்டென்சபிள் கேஸு அப்படின்னு சொல்லுவோம். நான் கண்டென்சபிள் கேஸுனால் கண்டென்சரில் இது திரவமாக மாறாது. இப்போ இது திரவமாக மாறாததுனால இதை நான் கண்டென்சபிள் கேஸு அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஏரு, நம்ம ப்ரெஷர் செக் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய நைட்ரஜன், அதர் ரெஃப்ரிஜரண்ட்டு, இது எல்லாமே நான் கண்டென்சபிள் கேஸ் தான். இந்த நான் கண்டென்சபிள் கேஸு சிஸ்டத்துக்குள்ளே இருந்ததுன்னா என்ன எஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு நான் கண்டென்சபிள் கேஸு சிஸ்டத்துக்குள்ளே இருந்தால் என்னென்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். அப்நார்மல் ஓவர் ஹீட்டிங், ஒரு சிஸ்டத்தில் ரெஃப்ரிஜரண்ட் என்ன எஃபெக்டில் இருக்குமோ, என்ன டெம்பரேச்சரில் ஆப்ரேட் ஆகுமோ அதை விட அதிகமான ஹீட்டு அங்கே உற்பத்தி ஆகும். அந்த கம்ப்ரஸரில் இருக்கிற பிரைம் மூவர் அதிகப்படியாக ஹீட் ஆகும். அடுத்தது ஸ்லட்ஜி டெபாசிட் ஆகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா லூப்ரிகேட்டிங் ஆயில் சுத்தமாக தரம் கெட்டு போயிடும், லூப்ரிகேட்டிங் தன்மை குறைஞ்சிரும். கம்ப்ரஸரை இயக்கிற அந்த பிரைம் மூவர் அதிகமான கரண்ட் கன்சப்ஷனை எடுக்கும். கடைசியில் மோட்டாரும் நமக்கு பேர்ன் அவுட் ஆகும். அடுத்தது கம்ப்ரஸரில் இருக்கிற வால்வ்ஸு ப்ராப்பராக ஆப்ரேட் ஆகாது. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா கூலிங் எஃபிஷியன்சி நமக்கு குறைஞ்சிரும். ஒரு சிஸ்டத்தை நாம் ப்ராப்பராக வேக்கம் போடாமல் கேஸ் சார்ஜிங் பண்ணோன்னா கண்டிப்பாக மாய்ச்சர் அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கும். மாய்ச்சர் அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருந்ததுன்னா என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த மாய்ச்சரு அந்த ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற ரெஃப்ரிஜரண்ட்டோட ரியாக்ட் பண்ணும். அடுத்தது மிகவும் முக்கியமானது ஐஸு. எக்ஸ்பான்ஷன் டிவைஸில் ஐஸ் ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னாக்கா பிளாக் ஆகும், கூலிங் எஃபிஷியன்சி குறையும். அது கேபிலரியாக இருந்தாலும் எந்த எக்ஸ்பான்ஷன் டிவைஸாக இருந்தாலும் இந்த மாய்ச்சர் உள்ளே இருந்ததுன்னா எக்ஸ்பான்ஷன் வால்வு பிளாக் ஆகும். அடுத்தது முக்கியமானது ஆசிட் ஃபார்மேஷன். இந்த மாய்ச்சரு ரெஃப்ரிஜரண்ட்டோட வினை புரிஞ்சு ஆசிட் ஃபார்மேஷன் ஆகும். கம்ப்ரஸரை இயக்கக்கூடிய பிரைம் மூவரில் இருக்கிற மோட்டார் வைண்டிங்கை இது ஸ்பாயில் பண்ணும், அதாவது அந்த இன்சுலேஷனை டேமேஜ் பண்ணும். அடுத்தது கரோஷன் ஃபார்மேஷன். சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற மெட்டல் பார்ட்டில் இந்த மாய்ச்சர் கலந்தது அப்படின்னாக்கா கரோஷன் ஃபார்மேஷன் ஆகும். அடுத்தது கம்ப்ரஸர் அப்நார்மல் ஓவர் ஹீட்டிங். ஸோ கம்ப்ரஸர் ஓவராக ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா மோட்டார் பேர்ன் அவுட்டு. ஒரு சிஸ்டத்தை நாம் எவாக்குவேஷன் பண்ணாமல் கேஸ் சார்ஜிங் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும். இவ்வளோ விளைவுகள் ஏற்பட்டாலும் கடைசியாக நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இப்போ வந்திருக்கிற எக்கோ ஃப்ரெண்ட்லி ரெஃப்ரிஜரண்ட்டில் ஃப்ளேமபிள் ரெஃப்ரிஜரண்ட் நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு 32, 290, 600. ஸோ இது எல்லாமே ஃப்ளேமபிள் ரெஃப்ரிஜரண்ட். இந்த ஃப்ளேமபிள் ரெஃப்ரிஜரண்ட் சார்ஜ் பண்ண சிஸ்டத்தில் இந்த நான் கண்டென்சபிள் கேஸ் இருந்து அந்த நான் கண்டென்சபிள் கேஸில் ஆக்சிஜன் இருக்கிற பட்சத்தில் அந்த சிஸ்டம் கண்டிப்பாக பஸ்ட் ஆகும். ஏன் அப்படின்னாக்கா எரியறதுக்கு 3 பொருள் வேணும். ஆக்சிஜன் வேணும், இக்னேஷன் வேணும், ஃபியூவல் வேணும். அந்த சிஸ்டத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபியூவல் இருக்குது, அதாவது நம்ம சார்ஜ் பண்ணுற ரெஃப்ரிஜரண்ட் தான் ஃபியூவல். இக்னேஷன் அந்த கம்ப்ரஸரில் இருக்கிற பிரைம் மூவர் இக்னேஷனாக செயல்படும். அடுத்தது நமக்கு தேவையானது என்ன அப்படின்னாக்கா ஆக்சிஜன். நம்ம ப்ராப்பராக வேக்கம் போடாமல் சார்ஜ் பண்ணோன்னா கண்டிப்பாக அங்கே அட்மாஸ்பியர் ஏர் இருக்கும். அந்த அட்மாஸ்பியர் ஏரில் ஆக்சிஜன் இருக்கும். இது மூணும் நமக்கு கோயின்சைட் ஆகும்போது அந்த சிஸ்டம் பஸ்ட் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஆக எக்காரணம் கொண்டும் நாம் எவாக்குவேஷன் பண்ணாமல் இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் கேஸ் சார்ஜிங் செய்யக்கூடாது. தேவையில்லாமல் நாமே ஒரு ஆக்சிடெண்ட்டை கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ மெஷின் லைஃப்பையும் நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது, சுற்றுச்சூழலையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ எவாக்குவேஷன் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் எவாக்குவேஷன் பண்ணி நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணும்போது சிஸ்டம் ப்ராப்பராக இருக்கும், ஆப்ரேட்டிங் ப்ரெஷரில் இருக்கும், சிஸ்டத்தோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கும் சேஃப்டி.
இந்த பதிவு பயனுள்ள விதத்தில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள விதத்தில் இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தில் இல்லை உங்கள் ப்ராஜெக்டில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கோ மெயிலுக்கோ கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோவை கட் பண்ணாமல் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.